ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸாக ஒரு 2 or 3 வீக்ஸ் பிஃபோர் லக்ஷ்மி பூட்டிக்கில் ஆர்டர் பண்ணி நான் சாரீ ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கலர் ஆர்டர் பண்ணேனோ அதே தான் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் 1050 ஆர் சம்திங் அந்த சாரியோட ரேட்டு, அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் இருந்தது. உங்களுக்கு நான் அந்த சேனல் அந்த வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அன்பாக்சிங்கே நான் அந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். இதுதான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இந்த சாரீ தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் சாரீ ஆர்டர் பண்ணதே இல்லை. இன்ஸ்டாவில் அவங்க பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குவாங்க. நம்மளை கிட்டத்தட்ட ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கொண்டு வந்துடும். இந்த சாரீ நல்லாயிருக்கே, இந்த வியர் பண்ணிக்க விதம் நல்லாயிருக்கே, அவங்களாம் செம்ம ஒல்லியாக இருப்பாங்க. நம்ம அதுக்கிட்ட கிடையாது, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் நமக்கு அந்த சாரீனாலே ஒரு எமோஷன் வந்துடும். ஸோ அதுக்காக நம்மளும் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணிடலாமேன்றதுக்காக தான் நான் இந்த கலர் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் ஒரு வீடியோவுக்கு எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, இவங்க குவாலிட்டி நல்லாவே இல்லை, கலர் வேறு மாதிரி இருக்குது, புடவை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமாக ரிவ்யூ போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் நெகட்டிவ் ரிவ்யூஸ். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூஸாக நிறைய பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு எக்கச்சக்கமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? மெயினாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலரில் லைட்டாக வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு கலர் வேரியேஷன் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க ஃபோட்டோகிராஃபி அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். ஸோ அங்கே காட்டும் போது நமக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு வரும்போது லைட்டாக ஷேட் மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு கலரே மாதிரி இருக்குன்னா அதை நம்ம கம்ப்ளைண்டாக சொல்லலாம். இப்போ ரெட் கலர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எல்லோ கலர் வந்திருக்குன்னா அதுதான் கலர் சேஞ்சாக அவங்களாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் ரெட் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜராக அவங்க வெப்சைட்டில் நான் போய் ரிட்டர்ன் பாலிசி இருக்கா இல்லையா, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க ரிட்டர்ன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் நான் போய் பார்த்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன் பாலிசிக்கு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் வீடியோ வேணும். இப்போது அன்பாக்சிங் வீடியோ இந்த சென்ஸ், நீங்கள் சாரீ ஆர்டர் பண்ணுறீங்க, அது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம உடனே அதை பிச்சு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்காம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஹஸ்பண்டோ இல்லை அப்பா அம்மாவோ வேறு யாரோ வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட மொபைல் கொடுத்து அவங்கள ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க இப்படியே தான் பிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது இப்போ நம்ம சாரியை இங்கே வைக்கிறோன்னா அவங்க கொஞ்சம் டாப் ஆங்கிளில் பிடிக்கணும். நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்போவே செக் பண்ணிடணும். அந்த டைமில் நமக்கு ஏதாவது கிழிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நம்ம அப்படியே அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அன்கட் வீடியோ போடணும். அதாவது நான் இப்போ இந்த ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது திருப்பி ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்கன்னு கிடையாது, ஜென்ரலாகவே நம்ம இப்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா ரிட்டர்ன் பாலிசி இதுவாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா வெப்சைட்லேயுமே சரி, அது இன்ஸ்டா மூலிமா ஆர்டர் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக் மூலிமா ஆர்டர் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா நம்ம ஏதாச்சும் வெப்சைட் மூலிமா ஆர்டர் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஒரு பாலிசி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நமக்கு நிஜமாவே சாரீ கிழிஞ்சு தான் வந்திருக்குன்னா அதை நம்ம வாயில் சொன்னாலாம் எந்த ஒரு வெண்டாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு இவங்கன்னு கிடையாது, எந்த ஒரு வெண்டாராக இருந்தாலுமே சரி, அது சாரியாக இருக்கட்டும், குர்த்தியாக இருக்கட்டும், இல்லை டாய்ஸாக இருக்கட்டும், வேறு என்ன பொருளாக வேணா இருக்கட்டுமே, நமக்கு அது ப்ராப்பராக டேமேஜ் ஆன வீடியோவோ இல்லை கிழிஞ்சிருக்க வீடியோவோ நம்ம அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. திருப்பி சொல்கிறேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படியே இருக்கணும். நீங்கள் நடுவில் பாஸ் பண்ணி அன்கட் பண்ணி எடிட் பண்ணி அப்போலாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் அது ஓப்பன் பண்ணுற வீடியோ பெருசாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை அந்த லாங் வீடியோ சென்ட் பண்ணிடுங்க. அவங்க அதை கோத்ரூ பண்ணிவிட்டு நிஜமாவே ஜென்யூனாக நமக்கு கிழிஞ்சு தான் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களே இந்த சாரீ நமக்கு ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க, வேறு சாரீ நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இவங்கன்னு கிடையாது, எல்லா வெண்டார்ஸுமே ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு பாலிசி. பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கமெண்ட் பார்த்தேன். அது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்ககிட்ட சாரீ வாங்காதீங்க, இவங்க பயங்கரமாக சாரீலாம் வியர் பண்ணி பெரிய காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி நம்மக்கிட்ட சேல் பண்ணிடுறாங்க. நம்ம வாங்கி நம்ம கட்டணும்னா நமக்கு அந்த லுக் வரமாட்டேங்குது. கண்டிப்பாக வராது தாங்க. இப்போ நம்ம அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெச்டி மேக்கப் அது மாதிரி தான் போடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு 4000 5000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அது மாதிரி வியர் பண்ணி நம்மளால் கொடுத்த லுக் தான் வர முடியும். நம்ம இப்போ சிம்ரன் ஒரு ஆட் வராங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டால் நம்மளும் அதே மாதிரி ஆகிறதுக்கு முடியாது. ஸோ அவங்களாம் மாடல் மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வியர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன லுக் கிடைக்குதோ நம்ம வியர் பண்ணால் அதே லுக் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்மளோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்ககிட்ட மெயினாக ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆன்லைன் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி அவங்கக்கிட்ட சாரியோ குர்த்தியோலாம் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு அவங்களோட ரிவ்யூ வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் ஆர் பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து அவங்களோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணலாம். மறக்காமல் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.